படம் எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சுமார் தான் ப்ரோ. சுமார் நல்லா இல்லை. சுமார் கதை சுமார். ரெண்டு படம் மாதிரி இல்லை. சுமார் தான். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ் டுடே அப்புறம் டிராகன் இந்த பட ஸ்டைல்லே இந்த படமும் நல்லா வந்திருக்கு. முதல் நாள் போய் படத்தை பார்த்து எப்படி உட்காடுறோமோ, அந்த முதல் தடவை போய் படம் பார்த்து எப்படி உட்காருமோ கடைசி முடியும் அதே மாதிரி இருக்கும். செம்ம சிரிப்போட ஃபேமிலியோட வந்து இந்த தீபாவளிக்கு லைஃப் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப அருமையா வந்திருக்கு படம். லவ் டுடே அவரோட டைரக்ஷனு, டிராகன் வந்து அவரோட அந்த சாயல் அடிச்சுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அப்படி இருக்கு. பட் அது நல்லது. ஹீரோ தலையீடு நிறைய டைரக்டர் இருக்கனால ஒரு சில படங்கள் போயிடுவாங்க. ஆனா இதுல வந்து டிராகன் படம், லவ் டுடே இந்த இதுல வந்து பிரதீப் ரங்கநாதன் தலையீடு இருக்குன்றது இந்த படத்துல தெரியுது. அது ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. படம் ரொம்ப நல்ல படம். ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்ல படம். நல்லா சார் இருக்கு படம். நல்லாதான் இருந்துச்சு படம். காமெடி என்டர்டைன்மெண்ட் போச்சு. இந்த தீபாவளிக்கு ஆனா சூப்பரான படம் இது. ஆனா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க சார். சரத்குமார் தான் சார் வில்லன் ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாரு சார். ஒரு அவன் தங்கச்சியே கொண்டுட்டு அதெல்லாம் அல்டிமேட் சார். ஓஜி பண்ணிட்டார் சார் அவர்லாம். அதெல்லாம் சரத்குமார் பேனர் பூரா மாமா சார். மாமா மாப்பிள்ள இல்ல சார், அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா போகும், அவ்வளவுதான். என்டர்டைன்மெண்ட் இது கிளாஸ் மாதிரிலாம் கிடையாது. என்டர்டைன்மெண்டா போகும் நல்லா. அது அவ்வளவுதான் கொடுத்துருவாங்க. எல்லாமே ஃபேமிலியோ நல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் நல்லா. கடைசியா யாருக்கு படம் பிடிக்குங்க? எல்லாருமே இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே வந்து ஜாலியா பார்க்கலாம். இது எல்லா பிரதீப் ரங்கநாதன் படம் அப்படியே இதுவும் இந்த தீபாவளிக்கு நல்லா தான் இருக்கும் படம். ஹீரோ ரொம்ப அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கன்ஃபார்மா நடிக்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. பக்கா என்டர்டைன்மெண்ட்டான படம். நல்லா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். பிரதீப்போட கெரியர்ல வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து 4th ஃபிலிம். ஃபர்ஸ்ட் வந்து கோமாளி டேரக்டராக பண்ணியிருந்தாரு. அதில் எப்படி ஒரு ஹியூமனிட்டி பேஸில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாரோ, அதுக்கடுத்து வந்து இப்போ அவர் நடித்த ஒரு 3 படமே ஆக்சுவலாக அவரோட ஹேட்ரிக் விக்டரின்னு சொல்லலாம். நல்லா பண்ணியிருந்தாரு. சோசியல் மெசேஜ் ஆகட்டும் சரி, லவ், காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே பக்கா பிளெண்டாக இருக்குது படத்தில். சூப்பர் படம். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்ன ஸ்டோரி இருக்கா? ஏன்னா எப்பயும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இது இருக்கும். இல்ல அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அதுல? அது கருத்துன்னு அவர் எதுவும் சொல்ல வரல. மத்தவங்க ஃபீலிங்ஸை மதிக்க பழகுங்க. இல்ல அதான் மத்தவங்க ஃபீலிங்ஸை மதிக்க பழகுங்கன்ற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது லவரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாம அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரியான ஒரு படம். முக்கியமா வந்துட்டு கேஸ்ட்ன்ட்டு தனியா படம் எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் பேஸ்டு, அந்த மாதிரி கேஸ்ட் பேஸ்ட் இல்ல பயஸ்டா இல்லாம அதையும் ஒரு லைட்டா ஒரு டச் கொடுத்துருக்காங்க. முக்கியமா வந்துட்டு எல்லாரும் ஈக்குவலா பாருங்கன்றதுதான் படமாவே இருக்கு. ஆமா, ரொம்ப ஃபன்னா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்டர்டெயின் பண்ணா பார்க்கலாம். எல்லாருக்குமான படம்.